நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மேரேஜ் பர்ச்சேஸுக்காக தந்தையுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த இளம்பெண், கையில் துப்பாக்கியுடன் திடீரென குறுக்கே புகுந்த இளைஞர், இளம்பெண்ணை துப்பாக்கியால் சுட்டு தள்ளிய கொடூரம். திருமணத்திற்கு ஒரு வாரம் மட்டுமே உள்ள நிலையில் இளம்பெண்ணை சுட்டு கொன்ற கொடூரன் யார்? பின்னணி என்ன? மே 1 கல்யாணம். கல்யாணத்துக்கு நாள் நெருங்கினதால பர்ச்சேஸுக்காக தன்னோட அப்பா கூட பைக்ல போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு இளம் பெண். அப்போ திடீர்னு குறுக்க புகுந்த ஒரு இளைஞர் கையில இருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த பொண்ணை நோக்கி சரமாரியா சுட்டிருக்கான். துப்பாக்கியில இருந்து வந்த தோட்டாக்கள் கண்ணிமைக்கும் நேரத்துல அந்த இளம் பெண்ணோட உடல்ல பாஞ்சு அந்த இடத்திலேயே அவங்க துடி துடிச்சு உயிரிழந்துட்டாங்க. பெத்த மகள் தன்னோட கண் எதிரிலேயே துடி துடிச்சு உயிரிழந்ததை பார்த்து இளம் பெண்ணோட தந்தை தலையிலையும் நெஞ்சலையும் அடிச்சு கதறி அழுதிருக்காரு. இளம் பெண்ணை துப்பாக்கியால சுட்டு கொண்ட கொடூரன் தப்பி ஓடாம அசால்ட்டா நடந்து போய் நேரா அங்க இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்கான். அவன் கிட்ட நடத்தின விசாரணையில தான் அவன் யாரு, அந்த பொண்ணு யாரு, இந்த கொலை ஏன் நடந்துச்சுங்கிற எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் பிஜ்னோர் பக்கத்துல உள்ள கரோண்டா சௌத்ரிங்கிற கிராமத்தை சேர்ந்த சிவாங் தியாகிங்கிற இளைஞரும் அதே கிராமத்தை சேர்ந்த பாவுனாங்கிற 25 வயசு இளம் பெண்ணும் காலேஜ்ல ஒன்னா படிச்சிருக்காங்க. ஒரே ஏரியா ஒரே காலேஜ்ங்கிறதால ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்தே பாவுனாவை தூரத்துல நின்னு காதலிக்க ஆரம்பிச்ச சிவாங் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பாவனா கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தியிருக்கான். சிவாங் ப்ரப்போஸ் பண்ணதும் ஷாக் ஆன பாவனா, உன் மேல எனக்கு லவ் இல்ல, உன்னன்னு இல்ல, யாரையுமே நான் லவ் பண்ணல, இந்த எண்ணத்தை இப்பவே குழி தோண்டி புதைச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. பாவனா சொன்னதை காதல வாங்காத சிவாங், அதெல்லாம் முடியாது, நீ என்னதான் லவ் பண்ணணும், என்னதான் கல்யாணம் பண்ணணும், நீ எனக்கு தான் அடாவடித்தனமா பேசியிருக்கான். செல்போன்ல அடிக்கடி கால் மெசேஜ் பண்ணி தொந்தரவு பண்றது, வெளியில எங்காவது பார்த்தா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பேச முயற்சி பண்றதுன்னு பல வகையில பாவனாவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்திருக்கான். சிவாங்க பெருசா கண்டுக்காம பாவனா தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில கடந்த சில நாட்களுக்கு முன்னால பாவனாவுக்கு வேறொரு மாப்பிளைய பார்த்து வீட்டுல நிச்சயம் பண்ணிருக்காங்க. அதோட மே 1 கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கிறதால பாவனா வீட்டுல கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துட்டு இருந்திருக்கு. பாவனாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வேறொரு இளைஞர் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட சிவாங் 2 நாளைக்கு முன்னாடி பாவனா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தப்ப வழிமறிச்சு பேசியிருக்கான். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா, நீ என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிருக்க, என் கிட்ட இல்லாதது அப்படி அவன் கிட்ட என்ன இருக்கு, தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோ, நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு டன் கணக்குல காதல் வசனங்களை அள்ளி வீசி இருக்காரு. எனக்கு இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது, லவ் பண்றேன்னு பின்னால சுத்துறதை விட்டுட்டு உன் லைஃப பாருன்னு கராரா சொல்லிட்டு அங்க இருந்து இடத்த காலி பண்ணிருக்காங்க பாவனா. இவ்வளவு சொல்லியும் கெஞ்சி மன்றாடியும் பாவனா தன்னோட காதலை ஏத்துக்காதது சிவாங்குக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த கோபம் தனக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு கொலவெறிய உண்டாக்கி இருக்கு. வேற ஒருத்தன் தாலி கட்டி சொந்தமாக்கிக்கிறதுக்கு முன்னாடி பாவனாவோட கதையை முடிச்சிடணும்னு முடிவு பண்ண சிவாங் தியாகி தனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலமா கூலிப்படை கிட்ட இருந்து துப்பாக்கி வாங்கியிருக்கான். பாவனா எப்ப வீட்டை விட்டு வெளியே வருவாங்கன்னு அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள காலி இடத்துல மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கான். அவன் நினைச்ச மாதிரியே பாவனா அவங்க அப்பா கூட பைக்ல கடைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அத கவனிச்ச சிவாங் இன்னொரு பைக்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய் பதாப்பூர் அப்படிங்கிற இடத்துல வச்சு பாவனா அப்பா ஓட்டின பைக்கை வழிமறிச்சு துப்பாக்கியாலேயே இளம் பெண்ணை நோக்கி ஆவேசமா சுட்டிருக்கான். துப்பாக்கி குண்டு பாஞ்சதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த பாவனா கொஞ்ச நேரத்திலேயே துடி துடிச்சு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கிய கையில வச்சுக்கிட்டே கோட்வாலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன சிவாங் தியாகி நடந்த எல்லாத்தையும் சொல்லி போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிருக்கான். அன்பையும் பாசத்தையும் அளவில்லாம கொடுக்கிற காதல் இங்க ஒருத்தனை கொலைகாரனா மாத்திருக்கு. திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட இளைஞருக்கு வாட்ஸ்அப்பில் வந்த அதிர்ச்சி வீடியோ. தனது வருங்கால மனைவி நிர்வாண கோலத்தில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த புது மாப்பிள்ளை திருமணம் செய்து கொள்வதாக இளம் பெண்ணை நம்ப வைத்து நாசம் செய்த கம்ப்யூட்டர் சென்டர் உரிமையாளர்.
இளம் பெண்ணின் வாழ்க்கையை பாழாக்கிய கம்ப்யூட்டர் சென்டர் உரிமையாளர் சிக்கினாரா? அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? திருமண நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட ஒரு இளைஞருக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ ஒண்ணு வந்திருக்கு. அன்னோன் நம்பர்ல இருந்து யார் வீடியோ அனுப்பியிருக்கா, என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே அந்த வீடியோவை ஓபன் பண்ணிருக்காரு இளைஞர். நெட்வொர்க் சரியா கிடைக்காததால வீடியோ ரொம்ப நேரமா பஃபர் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ எரிச்சல் அடைஞ்ச அந்த இளைஞர் அந்த வீடியோவை பார்க்காமயே பைக் எடுத்துட்டு கடைக்கு போயிட்டாரு. ஆனா அடுத்த செகண்ட்லயே நெட்வொர்க் ப்ராப்ளம் சரியா ஆனதால அந்த வீடியோ சட்டுன்னு ஓபன் ஆயிருக்கு. அப்பதான் அந்த இளைஞருக்கு பெரிய அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. வீடியோ ஓபன் அதுல தனக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட பெண் நிர்வாண கோலத்துல ஒரு இளைஞரோட படுக்க அறையில இருந்த காட்சி இருந்துச்சு. அதை பார்த்து உறைஞ்சு போன இளைஞர் அந்த வீடியோவை நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட பெண்ணுக்கு அனுப்பியிருக்காரு. எதிர்முனையில வீடியோவை ஓபன் பண்ண அந்த பெண்ணுக்குமே ஷாக் தான். அதுக்கு பிறகு அந்த வீடியோவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இளம் பெண். அப்பதான் வீடியோவை அனுப்பினது யாரு, எதுக்காக அனுப்பினாருன்னு எல்லா கேள்விக்குமே விடை கிடைச்சிருக்கு. கேரள மாநிலம் மூணாறு பக்கத்துல நல்லத்தண்ணி எஸ்டேட் குருமலை டிவிஷனை சேர்ந்த 35 வயசு இளைஞர் கணேஷ்குமார் GH ரோட்ல கம்ப்யூட்டர் சென்டர் நடத்திட்டு இருக்காரு. அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒரு இளம் பெண் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இளம் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதா வாக்குறுதி கொடுத்து தனிமையில இருந்திருக்காரு கணேஷ்குமார். அப்போ எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, நாம கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த இளம் பெண் கேட்டப்ப எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு குண்டை தூக்கி போட்டிருக்காரு கணேஷ்குமார். என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே, என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நம்பிதானே உங்களோட நான் தனிமையில இருந்தேன்னு கத்தி சண்டை போட்ட அந்த இளம் பெண் அடுத்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு வேலைக்கு போறதை நிறுத்திட்டு வீட்லயே இருந்திருக்காங்க. ஏன் வேலைக்கு போகல, என்னாச்சுன்னு அப்பா அம்மா கேட்டப்போ வேலைக்கு போக பிடிக்கலன்னு சோகமா சொல்லிருக்காங்க இளம் பெண். அப்போ ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கோம், நல்ல வேலையில இருக்கான், உன்னை நல்லா பாத்துக்குவான், கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுன்னு சொல்லிருக்காங்க. கணேஷ்குமார் கிட்ட ஏமாந்த விரக்தியில இருந்த அந்த இளம் பெண் நாம தேர்ந்தெடுத்ததுதான் தப்பாகிருச்சு, இனி அப்பா அம்மா சொல்றத கேட்கலான்னு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்காங்க. ஆனா அதனாலதான் இன்னொரு புது பிரச்சனை ஆரம்பமாக போகுதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாம போச்சு. மக கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதும் நேரத்தை கடத்தாம மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்களை வரவழைச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க பொண்ணோட பெற்றோர். மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம நிச்சயதார்த்தத்துல சிரிச்சபடிதான் இருந்திருக்காங்க இளம்பெண். புன்னகையோட இளம்பெண் இருக்கிற போட்டோவை இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல பார்த்த கணேஷ்குமார், என் கூட தனிமையில இருந்துட்டு வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்ட போறியா, என் கூட இருந்த நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ண கூடாது, சாகுற வர நீ என் கூடயே தான் இருக்கணும்னு குறுக்கு புத்தியோட யோசிச்சிருக்காரு. அந்த இளம்பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட இளைஞரோட இன்ஸ்டா ஐடியை எடுத்து அதுல மெசேஜ் பண்ணிருக்காரு கணேஷ்குமார். வாழ்த்துகள் நண்பா, நான் உங்களோட பள்ளி தோழன் தான், போன் நம்பர் அனுப்புங்க, கால் பண்றேன்னு சொல்லிருக்காரு. உண்மையிலேயே அந்த இளைஞர் கூட ஸ்கூல்ல கணேஷ்குமார்னு ஒருத்தர் படிச்சதால அந்த கணேஷ்குமார் தான் இந்த கணேஷ்குமார்னு நினைச்சு செல்போன் நம்பர் அனுப்பியிருக்காரு இளைஞர். அதுக்கு பிறகு ஒரு வீடியோ வரப்போகுது, அதனால பெரிய அதிர்ச்சியே காத்திருக்கோங்கிறது இளைஞருக்கு தெரியல. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே கணேஷ்குமார் கிட்ட இருந்து வந்த வீடியோல தான் தனக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட பெண்ணோட நிர்வாண காட்சியே இருந்திருக்கு. தன் கூட தனிமையில இருந்ததை கணேஷ்குமார் வீடியோ எடுத்தது கூட தெரியாத இளம்பெண் நொந்து போய் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அடுத்து கணேஷ்குமாரோட கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் போலீஸ் ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல கம்ப்யூட்டர் சென்டருக்கு கீழ்த்தளத்துல ஒரு பெட்ரூம் இருக்கிறதும் அங்க வச்சுதான் இளம்பெண்ணோட கணேஷ்குமார் தனிமையில இருந்ததும் தெரிய வந்திருக்கு. கணேஷ்குமாரை கைது செஞ்ச போலீசார் இளம்பெண் மாதிரியே இன்னும் பல பெண்கள் அவர் ஏமாத்திருக்காரா, மானம் போயிரும் அப்படிங்கிறதுக்காக யாராவது வெளியில சொல்லாம இருக்காங்களான்னு தீவிர விசாரணையில இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கிற கணேஷ்குமார் தனக்கு கல்யாணம் ஆனதையே மறைச்சு ஒரு இளம்பெண்ணை ஏமாத்தினதே தப்பு. அதுல அந்த பொண்ணு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நிர்வாண வீடியோவை மாப்பிள்ளைக்கே அனுப்பி ஒட்டுமொத்த வாழ்க்கையே நாசம் பண்ணது மன்னிக்கவே முடியாத தப்புன்னு சொல்ற மக்கள் கேடு கெட்ட அந்த நபருக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு கொந்தளிக்கிறாங்க. இரண்டாவதாக பெண் குழந்தையை பெற்றெடுத்த இளம்பெண் தாயையும் சேயையும் பார்ப்பதற்காக வீட்டிற்கு சென்ற அக்கம் பக்கத்தினர். வீட்டில் குழந்தை இல்லாததால் சந்தேகம். போலீஸ் விசாரணையில் தெரிய வந்த பகீர் உண்மை. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயே பிஞ்சு குழந்தையின் குரல் வளையை நெரித்துக் கொன்றது ஏன்? மனதை நொறுக்கிய கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன?
பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 4 நாள் ஆச்சு, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோன்னு நினைச்சு அந்த தெருவை சேர்ந்த ஒரு சில பெண்கள் சிவசக்தியோட பெண் குழந்தைய பார்க்க போயிருக்காங்க. ஆனா வீட்ல தாய் சிவசக்தி மட்டும் தான் இருந்திருக்காங்க. குழந்தை எங்கன்னு கேட்டதுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோன்னு சொல்லிருக்காங்க. பச்சை புள்ளைய ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு நீங்க வீட்ல என்ன பண்றீங்கன்னு தாய்கிட்ட கேட்டப்ப குழந்தைக்கு தேவையான பொருட்களை எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. சிவசக்தியோட பேச்சுல தடுமாற்றத்தை கவனிச்ச பெண்கள் ஏதோ தப்பா இருக்கேன்னு சந்தேகப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் அங்கன்வாடி பணியாளர் காதுக்கு போயிருக்கு. அவங்க சமூக நலத்துறைக்கு தகவல் சொல்லிருக்காங்க. அதுக்கு பிறகு சிவசக்தி வீட்டுக்கு போன சமூக நலத்துறை அதிகாரிகள் உங்களுக்கு 4 நாள் முன்னாடி தான் குழந்தை பிறந்துச்சு, தாயும் சேயும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாததால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோன்னு சொன்ன சிவசக்தி சமூக நலத்துறையில இருந்து வந்தவங்க கிட்ட குழந்தைய அவங்க தாத்தா பாட்டி கிட்ட காட்ட அவங்க அப்பா தூக்கிட்டு போயிருக்காருன்னு சொல்லிருக்காங்க. சிவசக்தியோட பேச்சுல பொய்யும் பித்தலாட்டமும் இருக்கிறத உணர்ந்த சமூக நலத்துறை அதிகாரிகள் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லிருக்காங்க. போலீஸ் வந்து தீவிரமா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் பச்சை புள்ளைக்கு நடந்த கொடூரத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. திண்டுக்கல் கொடை ரோடு பக்கத்துல உள்ள ஜே ஊத்துப்பட்டிங்கிற கிராமத்தை சேர்ந்த பாலமுருகன் சிவசக்தி தம்பதிக்கு கல்யாணமாகி 5 வயசுல பெண் குழந்தை இருக்கு. இந்த நிலையில சிவசக்தி 2வது முறையா கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. மூத்தது பெண் குழந்தைங்கிறதால 2வது பையன் வேணும்னு சிவசக்தியும் பாலமுருகனும் ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பமுமே பையன் தான் பிறக்கணும்னு வேண்டிட்டு இருந்திருக்காங்க. பிரசவ நாள் நெருங்கினதும் அதே ஊர்ல உள்ள தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க சிவசக்தி. ஏப்ரல் 16ஆம் தேதி சிவசக்திக்கு பிரசவ வலி வந்திருக்கு. உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் சின்னாளப்பட்டியில உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே சிவசக்திக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை பிறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல பெண் குழந்தை பிறந்ததால சிவசக்தி உட்பட மொத்த குடும்பமும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. 2வது குழந்தையும் பொம்பளை பிள்ளைன்னா என் மாமனாரும் மாமியாரும் பயங்கரமா கோவப்படுவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வந்த பாலமுருகன் 2வதும் பெண் குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு கோவத்துல மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போயிட்டதா சொல்லப்படுது. 4 நாளுக்கு அப்புறமா ஏப்ரல் 19ஆம் தேதி தாயும் சேயும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தையோட நேரா தன்னோட அம்மா வீட்டுக்கு போன சிவசக்தி இதுக்கப்புறமாவது தன்னோட கணவர் தன்னையும் குழந்தையும் வந்து பாப்பாரா பேசுவாரான்னு நினைச்சு காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களோட எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துல தான் முடிஞ்சிருக்கு. குழந்தை பிறந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம போன கணவர் அதுக்கப்புறமும் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நேர்ல வந்து குழந்தையும் பார்க்கல, போன் பண்ணியும் மனைவி கிட்ட நலம் விசாரிக்கல. பாலமுருகனோட இந்த செயல் மனைவி சிவசக்திக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த குழந்தையினால தான் கணவர் தன்கிட்ட பேசாம இருக்காரு. 2வதும் பெண் குழந்தைங்கிறதால ஒட்டுமொத்த குடும்பமும் நம்மள வெறுத்திருக்காங்கன்னு நினைச்ச சிவசக்தி பிறந்த 4 நாளே ஆன அந்த பச்சை குழந்தைய கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னுட்டு வீட்டுக்கு பின்னாடி உள்ள காலி இடத்துல குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. போலீஸ் விசாரணையில குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் இறந்துருச்சு, அதனாலதான் வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்துல புதைச்சிட்டோன்னு சிவசக்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரசவம் நடந்த ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனப்ப தாயும் சேயும் ரொம்பவே நல்லா இருந்தாங்க. கண்டிப்பா உடம்பு சரியில்லாம அந்த குழந்தை இறந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர்கள் சொல்லிருக்காங்க. பல கட்ட விசாரணைக்கு அப்புறம் குழந்தைய பெத்த அம்மாவே கொன்றிருக்காங்கங்கறத போலீஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில குழந்தைய புதைச்ச இடத்துல இருந்து உடலை தோண்டி எடுத்து அந்த இடத்துல வச்சு மருத்துவ குழுவினர் மூலமா போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய அதே இடத்துல திரும்பவும் புதைச்சிட்டாங்க. பிறந்து 4 நாளே ஆன பெண் குழந்தைய கொன்னு புதைச்ச தாய் சிவசக்தியை கைது பண்ணிருக்கிற போலீஸ் குழந்தைய கொன்னதுல கணவர் பாலமுருகனுக்கு தொடர்பு இருக்காங்கிற கோணத்துல விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிவசக்தியோட அம்மா அப்பான்னு வேற யார் யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்குங்கிறத பத்தியும் தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு. குழந்தையே இல்லாம எத்தனையோ தம்பதி ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா அழகான குழந்தை பிறந்தும் பெத்த தாயே குழந்தைய துடிக்க துடிக்க கொன்னு புதைச்சிருக்கிற சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் உண்டாக்கி இருக்கு. பாலடைந்த கிணற்றில் அழுகிய நிலையில் கிடந்த இளைஞர் சடலம். சிறிது தூரத்தில் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் இருந்த இளைஞரின் கால். முன் விரோதத்தால் நடந்த பயங்கரமா என்ற கோணத்தில் விசாரணை நடத்திய போலீஸ். இளைஞரை கொல்ல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த சித்தி, கூலிப்படையோடு சேர்ந்து கதையை முடித்த காவலர். சமூக ஆர்வலரான இளைஞரை காவலர் ஒருவர் கொடூரமாக கொன்றது ஏன்?
சொந்த சித்தியே உடந்தையாக இருந்தது எதற்காக? நடந்தது என்ன? தெலங்கானா ஹனம்கொண்டா பக்கத்துல உள்ள பாழடைஞ்ச கிணத்துல அழுகுன நிலையில ஒரு ஆண் சடலம் கிடந்திருக்கு. அதை பார்த்த அந்த ஏரியா மக்கள் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லிருக்காங்க. தீயணைப்பு படை வீரர்களோட ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் கிணத்துக்குள்ள இருந்த சடலத்தை மீட்டு அது யாருன்னு விசாரணை நடத்திருக்காங்க. கடந்த ஒரு வாரத்துக்குள்ள காணாம போனதா ஸ்டேஷனுக்கு வந்த கம்ப்ளைண்ட் லிஸ்டை எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுல வாரங்கால் பக்கத்துல உள்ள வெங்கடாபுரத்தை சேர்ந்த சாய் பிரகாஷ்ங்கிறவரு 3 நாளா காணும்னு அவரோட பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் சாய் பிரகாஷோட பெற்றோரையும் உறவினர்களையும் நேர்ல கூட்டிட்டு வந்து சடலத்தை காட்டினப்ப அது சாய் பிரகாஷோட சடலம் தாங்கிறது உறுதியாகி இருக்கு. சாய் பிரகாஷ் சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்காக குரல் எழுப்புறது, போராட்டம் நடத்துறதுன்னு சமூக ஆர்வலரா பல விஷயங்களை பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால யார் கூடயாவது பிரச்சனையாகி அந்த முன்விரோதத்துல அவரை கொலை பண்ணிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது காரணமாக இருக்குமான்னு பல்வேறு கோணங்கள்ல தீவிர விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க காவல்துறையினர். அப்பதான் போலீஸுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதாவது சாய் பிரகாஷ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காவலர் ஒருத்தருக்கு எதிராக உயரதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்னால சம்பந்தப்பட்ட காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அந்த காவலருக்கும் சாய் பிரகாஷுக்கும் என்ன பிரச்சனைங்கிற கோணத்துல போலீஸ் விசாரணை நடத்தினப்பதான் அந்த கேஸ்ல உள்ள மர்மங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிருக்கு. வெங்கடாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல சீனிவாசுங்கிறவர் காவலரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அதே ஏரியாவை சேர்ந்த நிர்மலாங்கிற திருமணமான பெண்ணுக்கும் காவலர் சீனிவாசுக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது தகாத உறவா மாறி இருக்கு. கொலை செய்யப்பட்டிருக்கிற சாய் பிரகாஷோட சித்தி தான் இந்த நிர்மலா. நிர்மலாவோட கணவரும் சாய் பிரகாஷோட அப்பாவும் கூட பிறந்தவங்க. இந்த 2 குடும்பமும் பக்கத்து வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதனால தன்னோட சித்தப்பா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு சாய் பிரகாஷ். தன்னோட சித்தி நிர்மலாவுக்கும் காவலர் சீனிவாசுக்கும் இடையில தகாத உறவு இருக்கிற விஷயம் சாய் பிரகாஷுக்கு தெரிய வந்திருக்கு. தன்னோட சித்தப்பா வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விஷயத்தை பெருசுபடுத்தாம சித்திய கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி காவலர் சீனிவாசையும் கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் சீனிவாசும் நிர்மலாவும் அடிக்கடி தனிமையில சந்திச்சு பேசி பழகி வந்திருக்காங்க. இதை இப்படியே விட்டா குடும்பமானும் சந்தி சிரிச்சிரோன்னு நினைச்சு காவலர் சீனிவாஸ் தன்னோட சித்தியோட தகாத உறவுல இருக்காரு, கேட்டா போலீஸுங்கிற அதிகாரத்தை வச்சு கொலை மிரட்டல் விடுக்கிறாருன்னு சாய் பிரகாஷ் உயர் அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அந்த புகார் அடிப்படையில விசாரணை நடத்திய ஆபீசர்ஸ் சீனிவாச சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. சாய் பிரகாஷால தான் நம்மள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, டிபார்ட்மெண்ட்ல நமக்கு அவமானம் ஆகிருச்சு, இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச மான மரியாதையெல்லாம் போச்சுன்னு நினைச்சு ஆத்திரத்துல இருந்திருக்காரு சீனிவாஸ். சஸ்பெண்ட் காலம் முடிஞ்சு கடந்த டிசம்பர் மாதம் திரும்பவும் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்காரு. அன்னையில இருந்தே சாய் பிரகாஷோட கதையை முடிக்கிறதுக்கு சரியான நேரம் பார்த்து அடிப்பட்ட பாம்பு மாதிரி காத்துட்டு இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில தான் சாய் பிரகாஷ் தன்னோட சித்தப்பாவை கூட்டிட்டு, அதாவது நிர்மலாவோட கணவரை கூட்டிட்டு சீனிவாசோட சொந்த ஊரான ஹனம்கொண்டாவுக்கு கார்ல போயிருக்காரு. இந்த விஷயத்த நிர்மலா சீனிவாசுக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. நம்ம வழியில குறுக்க வந்துட்டு நம்ம ஊருக்கே வரானா, இதுதான் சரியான சான்ஸ்னு சொல்லி சாய் பிரகாஷ கொல்ல தயாராகி இருக்காரு சீனிவாஸ். கூலிப்படையை சேர்ந்த 4 பேரை கூட வச்சுக்கிட்டு சாய் பிரகாஷோட காரை ஃபாலோ பண்ணிருக்காரு. சித்தப்பாவோட பிசினஸ் சம்பந்தமா அவரை வேற ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு திரும்ப சாய் பிரகாஷ் மட்டும் தனியா கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ சாய் பிரகாஷ் போன காரை இன்னொரு காரால வழிமறிச்சு நிப்பாட்டிருக்காரு. அதுக்கப்புறம் காருக்குள்ள வச்சே சாய் பிரகாஷ சரமாரியா அடிச்சு காயப்படுத்திட்டு அந்த காரோட சாய் பிரகாஷையும் சேர்த்து கடத்திட்டு போயிருக்காங்க. சாய் பிரகாஷ ஹசினாபாத் கிட்ட கடத்திட்டு போய் காருக்குள்ள வச்சே சால்வையால அவரோட கழுத்தை நெரிச்சு துடிக்க கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட சடலத்தை அங்க உள்ள பாழடைஞ்ச கிணத்துல தூக்கி வீசிட்டு அவரோட காரை அடிச்சு நொறுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க காவலர் சீனிவாசும் கூலிப்படை கும்பலும். 3 நாளைக்கு அப்புறம் தான் அந்த பாழடைஞ்ச கிணத்துல சாய் பிரகாஷ் சடலம் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த விசாரணையில போலீஸ் எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சு காவலர் சீனிவாஸ், நிர்மலா, அப்புறம் கூலிப்படையை சேர்ந்த அருண்குமார் என்ற பாண்டு, டெவிலி சாய், சபவத் அகில் நாயக், ராஜுன்னு மொத்தம் 6 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட இந்த சம்பவத்துல வேற யாருக்காவது தொடர்பு இருக்காங்கிற கோணத்திலையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தனது 2 கணவர்களுக்கும் டாடா காட்டிவிட்டு 3ஆவதாக ஒருவருடன் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்த செவிலியர்
இளம் பெண்ணுக்கு தான் மூன்றாவது துணை என்றால் லிவிங் டுகெதரில் வாழ்ந்த ஆணுக்கும் செவிலியர் இரண்டாவது துணைதான். செவிலியருடன் லிவிங் டுகெதரில் இருந்த தனது கணவரை கையும் களவுமாக பிடித்து சொந்த பந்தங்களுடன் பந்தாடிய மனைவி. செவிலியரின் வாயில் விஷத்தை ஊற்றிக்கொள்ள முயற்சி. மருதமலை படத்தில் வரும் காட்சி போல் கல்யாண பட்டியலும் கலவர பட்டியலும் நீண்டுள்ளதால் 3 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு. இடியாப்ப பிரச்சனை முடிவுக்கு வந்ததா? இதற்கு என்னதான் தீர்வு? முன்ன மாதிரி கணவர் தம்பிதுரை தினம் வீட்டுக்கு வர்றதில்ல. வேலை விஷயம்னு சொல்லி அடிக்கடி வெளியூர் போறாரு. அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் போன்ல தான் பேசிட்டே இருக்காரு. மொத்தத்துல கொஞ்ச நாளா கணவரோட நடவடிக்கைகளே சரியில்லையே, என்னவா இருக்கும்னு மனைவி நிர்மலா நிறைய யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ஏன் இப்படி யோசிச்சுட்டே இருக்கணும், அப்படி எங்க தான் போறாரு, என்னதான் பண்றாருங்கிறத கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச மனைவி வழக்கம் போல வீட்டை விட்டு கிளம்பி போன கணவரை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. தன்னோட சொந்தக்காரங்க 10 பேரை அழைச்சுக்கிட்டு ஒரு கார்ல தன்னோட கணவர் போன இடத்தை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க மனைவி நிர்மலா. அப்போ புலியூர்ல உள்ள ஒரு வீட்டுக்கு முன்னால கணவரோட பைக் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போன கணவன் கதவை லாக் பண்ணிருக்காரு. யார் வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிருக்காருன்னு எதுவுமே புரியாத மனைவி பக்கத்துல இருந்த இன்னொரு வீட்டோட கதவை தட்டி உங்க எதிர் வீட்டுல இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. அதை ஏன் நீங்க கேக்குறீங்கன்னு அந்த வீட்டுல இருந்தவங்க கேட்டிருக்காங்க. இல்ல, தம்பிதுரை என்னோட சொந்தக்காரர் தான், ஆனா புலியூருக்கு ஏன் வந்திருக்காருன்னு தெரியல, அதான் கேக்குறேன்னு சொல்லிருக்காங்க நிர்மலா. அப்போ எங்க வீட்டுல அவர் குடும்பத்தோட வாடகைக்கு இருக்காரு, வந்து 2 மாசம் தான் ஆகுதுன்னு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அந்த அம்மா. அதை கேட்டு சுருன்னு கோவப்பட்ட நிர்மலா, நான் தான் அவரோட மனைவி, அவருக்கு வேற எந்த குடும்பம் இருக்குன்னு கொந்தளிச்சிருக்காங்க. அடுத்து தம்பிதுரை லாக் பண்ண வீட்டு கதவை தட்டி இருக்காங்க நிர்மலா. ஹவுஸ் ஓனர் தான் கதவை தட்டுறாங்கன்னு அசால்ட்டா கதவை திறந்த தம்பிதுரைக்கு கரண்டே இல்லாத ஷாக் காத்திருந்துச்சு. மனைவி வருவாங்கன்னு எதிர்பார்க்காத தம்பிதுரை நீ எங்க இங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை நான் கேட்கணும், நீங்க கேட்க கூடாதுன்னு நேக்கா லாக் பண்ண நிர்மலா, உண்மையை சொல்லுங்க, என்ன நடக்குது, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கப்பவே வீட்டுக்குள்ள இருந்து ஷாலினின்ற ஒரு இளம் பெண் வந்திருக்காங்க. அத பார்த்து இன்னும் ஆத்திரத்தோட உச்சிக்கே போன நிர்மலா, வேலைன்னு வெளியே சுத்தினது இவங்களோட தானா, எனக்கு தெரியாம குடும்பமே நடத்துறீங்களான்னு கத்தி இருக்காங்க. அப்போ கார்ல இருந்து இறங்கின நிர்மலாவோட சொந்தக்காரங்க தம்பிதுரையையும் ஷாலினியையும் கார்ல கடத்திட்டு போய் கடுமையா தாக்கியிருக்காங்க. அடுத்து போற வழியில ஷாலினியோட வாயில வலுக்கட்டாயமா விஷத்தை ஊத்தி கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. அதுல மயங்கி விழுந்த ஷாலினிய சாலையில அப்படியே போட்டுட்டு தம்பிதுரைய மட்டும் கார்ல கொண்டு போயிட்டாங்க. சாலையில ஒரு இளம்பெண் மயங்கி கிடக்கிறதா 108 ஆம்புலன்ஸுக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஷாலினிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீசார் மயக்கம் தெளிஞ்ச பிறகு ஷாலினி கிட்ட விசாரணை பண்ணதுல தான் பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. போச்சம்பள்ளி பக்கத்துல அக்ரஹாரம் பகுதியை சேர்ந்த ஷாலினி அதே கிராமத்தை சேர்ந்த சபரிங்கிறவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. 6 மாசம் தான் கணவர் மேல ஈடுபாடு இல்லாத ஷாலினி அவரை விட்டு பிரிஞ்சு 2வதா பிரகாஷ்ங்கிறவரை கல்யாணம் பண்ணி ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. 2வது கணவரோட 2 வருஷம் வாழ்ந்த ஷாலினி அவருக்கும் டாட்டா காட்டியிருக்காங்க. நர்ஸா இருக்கிற ஷாலினிக்கு கோவையில உள்ள ஒரு மருத்துவமனையில வேலை கிடைச்சிருக்கு. அப்போ பக்கத்துல ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த தம்பிதுரையோட அறிமுகம் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிற தம்பிதுரையும் ஷாலினியும் காதலிக்க ஆரம்பிச்சதோட புலியூர்ல வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து லிவிங் டுகெதர்ல இருந்திருக்காங்க. தம்பிதுரையும் ஷாலினியும் கணவன் மனைவின்னு சொன்னாங்களே தவிர நாங்க 2 பேருமே இன்னொருத்தரோட கணவன் மனைவின்னு சொல்லல. அதனால ஹவுஸ் ஓனருக்கும் எந்த சந்தேகமும் வரல. கணவர் அசைஞ்சாலே ஏன் அசைறாருன்னு துல்லியமா கண்டுபிடிக்கிற நிர்மலா 2 மாசத்துல கணவரோட களவாணித்தனத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நிர்மலா புலியூர் போய் எல்லா உண்மையும் புட்டு வச்சதால தம்பிதுரையும் ஷாலினியையும் உடனே வீட்டை காலி பண்ண சொல்லிருக்காங்க ஹவுஸ் ஓனர். ஆனா வீட்டை காலி பண்றதெல்லாம் இருக்கட்டும், உங்க 2 பேரையும் காலி பண்ணாதான் என் ஆத்திரமே அடங்குன்னு கார்ல கடத்திட்டு போய் ஷாலினிக்கு விஷத்தை கொடுத்து கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க நிர்மலா. சினிமா பாணியில கடத்திட்டு போன நிர்மலாவையும் அவரோட கணவர் தம்பிதுரையையும் கைது செஞ்ச போலீசார் தலைமறைவா உள்ள நிர்மலாவோட சொந்தக்காரங்களை தேடிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, மருதமலை படத்துல வர்ற காட்சி மாதிரி ஷாலினியோட கல்யாண பட்டியலும் நீளம். அதே மாதிரி
தம்பிதுரைக்கும் 2வது ஆசநாயகி தான் ஷாலினி. அதனால வழக்கு பதிவு பண்ணும்போதே போலீசாருக்கே ஏகப்பட்ட குழப்பம். தம்பிதுரை தங்கியிருந்த வீடு, அடிதடி நடந்த இடம், ஷாலினி மயங்கி கிடந்த சாலை, சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இடம்னு எல்லாமே வேற வேற காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியா இருந்ததால அதுலயும் சிக்கல் வந்திருக்கு. அடுத்துதான் ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்து போச்சம்பள்ளி காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.